எந்த ஆட்சியிலுமே இப்படி நான் பார்த்தது கிடையாது. நம்ம அதிமுக பீரியட்லயும் வீடியோ போட்டிருக்கோம், திமுக பீரியட்லயும் வீடியோ போட்டிருக்கோம். ஆனா இந்த தாவேகாவினுடைய பீரியட் தான் நிறைய மாணவர்கள் வந்து எங்களுக்கு அது சரியில்லை சார், இது சரி பண்ணுங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் எங்களுக்கு இது சரியில்லை சார், சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ரீல்ஸ் போட்டா இன்னைக்கு ஆட்சியில் ஏதோ ஒரு மாற்றம் வருது, அங்க உடனடியாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்க காதுகளுக்கும் கண்களுக்கும் அது தெரிகிறதா என்று எனக்கு தெரியவில்லை அமைச்சர்களே, ஆனா எனக்கு அது தெரிகிறது அப்படிங்கிறது என்னால இங்க சொல்ல முடியும். அதே நேரத்தில் இங்க ஒரு குற்றம் நடக்குது, விஜய் அவர்கள் சார், முதலமைச்சர் சார், இங்க உங்களுடைய நிர்வாகிகள் தப்பு செய்றாங்க சார், உடனடியாக கேளுங்க, அது வருதுங்க வெளியில. இப்படி உங்க நிர்வாகிகள் தப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தைரியமா ஒரு பொதுமக்களால சொல்ல முடிகிறது என்றால் எங்க ஆட்சி நடக்குதியா, எங்க ஆட்சி, நான் உன்னை அண்ணனா பார்த்தேன், உன்னை தம்பியா பார்த்தேன், உன்னை என் நண்பனா பார்த்தேன், உன்னை என் பிள்ளையா பார்த்தேன் அப்படின்னு சொன்னவங்க தான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ என் ஆட்சி தானே நடக்குது, என் பிள்ளை விஜய், என் தம்பி விஜய், என் அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் அன்னைக்கு சூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எங்க ஆட்சி நடக்கும்போது எங்க குடும்பத்திலே ஒருத்தன் தப்பு பண்ணாலும் அவனையும் நாங்க தட்டி கேட்போம்ல அப்படின்னு சொல்லி தட்டி கேட்கறாங்க. ஆனா போன முறையில் அது நடக்காது, போன ஆட்சியில் அது நடக்காது. அப்படியே நம்ம தட்டி கேட்டுட்டோம்னா அது எப்படி நீ கட்சிக்காரனை பத்தி பேசலாம்? யார் அந்த சார் அப்படின்னு கேட்டதற்கு ஏகப்பட்ட பேருக்கு மிரட்டல் போனது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனா உண்மையா பேசக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு எவ்வளவு பெரிய பிரஷர் இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாரும் அரசியல் கண்டென்ட் போடுறாங்க, நிறைய யூடியூப் சேனல் அரசியல் கண்டென்ட் பேசுறாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த சுதந்திரம் வந்திருக்கு. அந்த சுதந்திரத்தை சுவாசிக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை வெளியில தைரியமா சொல்ல முடியுது. தாவேகா பத்தியும் பேசலாம், திமுக பத்தியும் பேசலாம், அதிமுக பத்தியும் பேசலாம், பாஜக பத்தியும் பேசலாம். ஆனா ஒரு காலகட்டத்தில் இவங்களை பத்தி மட்டும் தான் பேசணும், இவங்களை பத்தி நீ பேசவே கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு மாசத்துல நமக்கு இவ்வளவு சேஞ்ச், இன்னும் ஒரு 2 மாசம் கேப் விட்டு பார்ப்போம்.